Hello friends, welcome after the break. In the video வந்து நம்ம ஆட்டோ கம்ப்ளீட் விஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் விஜெட்னா நம்ம மைண்டுக்கு வருது ஒரு இன்புட் பாக்ஸில் இல்லை ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் எதாவது டைப் பண்ண உடனே எனக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து பாப்அப் ஆகும் இல்லையா, அந்த லிஸ்ட்லேருந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டைப் பண்ணுறதை தவிர்த்து அதுலேருந்து நான் ஈஸியாக செலக்ட் பண்ணால் என் வேலை சீக்கிரமாக முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜேக்வெரியில் கூட இந்த ஆட்டோ கம்ப்ளீட் விஜெட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா வந்து குவிக்காக என்டர் பண்ணலாம் எரர் இல்லாமல். அண்ட் இது வந்து ஒரு சில செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு லிஸ்ட்டு தானே. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் அரேஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே கூட அரே மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அந்த அரேயில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ஆட்டோ கம்ப்ளீட் நம்ம இன்புட் பாக்ஸில் ஃபெச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரிக்வயர்ட் ஆட்ரிபியூட். உங்கள் ஆட்டோ கம்ப்ளீஷன் மெனுக்கு என்னென்ன லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்களோ அது இந்த சோர்ஸில் நீங்கள் தரணும். சரிங்களா? அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ்னால் என்னென்னா, கன்சிடர் உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அதில் பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் வரும். சரிங்களா? ஸோ அது எப்படி வர வைக்கணும் அப்படின்னா, ஆட்டோ ஃபோக்கஸ் :true அப்படின்னு தண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிலே எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் மெனு அப்பியர் ஆகுது இல்லையா, அந்த பாப்அப் மெனு அப்பியர் ஆகுது. அந்த அப்பியர் ஆகிற டைம் என்ன, எத்தனை செகண்ட்ஸ் கழித்து அந்த லிஸ்ட் அப்பியர் ஆகணும், அது சொல்கிறதுக்கு இந்த டிலேங்கிற அந்த ஆப்ஷன் நமக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மினிமம் லென்த், அதாவது மின் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சிடர் நான் வந்து ஒரு வேர்டு டைப் பண்ணுறேன், அந்த வேர்டு வந்து மினிமமாக இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கணும்னா இந்த 3 கேரக்டர்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு அந்த பாப்அப் டிஸ்பிளே ஆகும். மினிமம் லென்த் 3 அப்படின்னு தந்துட்டுனா 3 கேரக்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த பாப்அப் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும், அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்கு தான் இந்த மின் லென்த்துங்கிற இந்த ஆப்ஷனு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசேபிள்டு. இது நம்ம போன வீடியோலே பார்த்தோம், நம்மளோட ஆட்டோ கம்ப்ளீட் அந்த ஃபீச்சரை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்காக வேண்டி. அண்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஒரு ஈவெண்ட் இருக்குது. இட் இஸ் யூஸ் டு ட்ரிகர் when the ஆட்டோ கம்ப்ளீட் மெனு இஸ் டிஸ்பிளேட். எப்போல்லாம் உங்கள் ஆட்டோ கம்ப்ளீட் பாப்அப் மெனு டிஸ்பிளே ஆகுதோ அப்போ இந்த ஓப்பனுங்கிற இந்த ஈவெண்ட்டு ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்னால் என்னென்னா, கன்சிடர் உங்கள் ஆட்டோ கம்ப்ளீட் மெனுவில் இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸுக்கெலாம் எப்போ அந்த ஃபோக்கஸ் வருதோ, இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா செலக்டர். அந்த பாப்அப் ஆகி வர அந்த ஆட்டோ கம்ப்ளீட் மெனுவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த செலக்ட் பண்ணுற டைமில் இந்த செலக்ட்டுங்கிற இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். லாஸ்ட்டாக இருக்கிற ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸு. எப்போ நீங்கள் ஆட்டோ கம்ப்ளீட் மெனு க்ளோஸ் பண்ணுறீங்களோ இந்த க்ளோஸுங்கிற ஈவெண்ட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். சரிங்களா? ஸோ இதை நம்ம இல்லுஸ்ட்ரேட் பண்ணுற வகையில் ஒரு சின்ன கோடு ஒன்று பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபைன். இப்போ நம்ம ஒரு சின்ன கோடு ஒன்று பார்ப்போம். இப்போ என்னோடய பாடி செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து வெப் அப்படின்னு தந்திருக்கேன். அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஐடி வந்து பார்த்திங்கன்னா T1. அண்ட் அந்த டிஃப் டேக் வெளியில் இன்னொரு ஒரு டிஃப் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது என்னோடய ரிசல்டன் டிஃப் டேக் மாதிரி. அதுக்கு ஐடி வந்து ANS அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ இப்போ என்னோடய jQuery கோடுக்கு போய் பார்த்தோன்னா அந்த இடத்துல பாருங்கள் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஜாவாஸ்கிரிப்ட் தானே. வேர் பிளேசஸ்ங்கிறது என்னோடய அரே நேம் ஈக்குவல் டு வித்தின் த டபுள் கோட்ஸ் பாருங்கள், தாம்பரம், திரிஷூர், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை அப்படின்ட்டு 5 பிளேசஸ் தந்திருக்கேன். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர் தரேன். அது உள்ள பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நான் பிளேசஸ் அப்படின்னு தரேன். ஸோ பிளேசஸ்னு உடனே அது இந்த அரேயை குறிக்கும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வேறு எதாவது நேம் தந்துட்டிங்கன்னா அந்த அரேயை ரெஃபர் பண்ணாது. அரே நேம் தரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக தரணும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த லிஸ்ட்டு, இந்த அரே லிஸ்ட்டை நேம் தரேன் நான். அதுக்கப்புறமா ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ட்ரூ தரேன். ஸோ ட்ரூ தந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்து தாம்பரம் தானே இந்த இடத்துல. ஸோ தாம்பரத்தில் வந்து கரெக்டாக ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நிற்கும் பை டிஃபால்ட்டாக. சரிங்களா? ஸோ என்னோடய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நான் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு TAM அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு தாம்பரம் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுவே நான் அந்த இடத்துல வெறும் டிஸ்பிளே பண்ணுறேன். கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு தாம்பரம், திரிஷூர், திருச்சி, கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த 4 இதுவும் டிஸ்பிளே ஆகுது.
சரிங்களா. ஏன் சென்னை வரல அப்படின்னா சென்னையில் டீ கிடையாது, அதனால தான் சென்னை வரல. மற்ற எல்லாத்துலேயும் ஒரு டீ இருக்குது, அட்லீஸ்ட் கோயம்புத்தூரில் இங்கே ஒரு டீ இருக்குது. சரிங்களா, அதனால தான் அது வருது. ஸோ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்கள். இப்போ நான் டீன்னு கொடுத்த உடனே நான் வெளில வந்துடுறேன். எனக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் டைரெக்டாக தாம்பரத்தில் வந்து நிற்கிது. அந்த ப்ளூ ஐக்கான் பாருங்கள், தாம்பரத்தில் கரெக்டாக வந்து நிற்குது. சரிங்களா. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் கவனிச்சிங்களா, இந்த கோடில் நான் அந்த டிலே 2000 அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ 2000 என்ன அர்த்தம், 2 செகண்டுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ என்னோடய ப்ரௌசரில் திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை இந்த வாட்டி நான் வேறு ஏதாவது தரேன், சி தரேன். பாருங்கள் 1 2 அந்த வெயிட் பண்ண அந்த 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு லிஸ்ட்டில் டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா. ஸோ இதுதான் அந்த இடத்துல டிலேயை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல நான் இப்போ டிலே கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் இப்போது மின் லென்த்து தரேன். நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி மின் லென்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் 3 கேரக்டர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு அது டிஸ்பிளே பண்ண, அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணாத அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு சி டைப் பண்ணுறேன், எனக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. இதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, இப்போ எந்த அவுட்புட்டுமே வரல பாருங்கள். அடுத்தது சிஹெச் டைப் பண்ணுறேன், அப்போ கூட வரல. சிஹெச்இ டைப் பண்ணுறேன், வந்துடுச்சு. அதான் அந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ மின் லென்த்து செட் பண்ணிட்டிங்கன்னா மினிமம் 3 கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறமா தான் என்னோடய ஆட்டோ கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும், அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகாது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஈவெண்ட் வந்து பாருங்கள், இடத்துல ஓப்பன், ஃபோக்கஸ், செலக்ட், க்ளோஸ்லாம் தந்துருக்கேன் இல்லையா. ஸோ ஓப்பன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோடய ஆட்டோ கம்ப்ளீட் மெனு எப்பப்பெல்லாம் எனக்கு பாப்அப் ஆகுதோ, க்ரியேட் ஆகுதோ, அப்போல்லாம் எனக்கு லிஸ்ட் டிஸ்பிளேட் அப்படிங்கிறத அவுட்புட் எனக்கு வரும். அண்ட் ஃபோக்கஸ், எப்போல்லாம் அந்த எலிமெண்ட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேனோ, அது அந்த லைட் ப்ளூ கலர் வந்துச்சு இல்லையா, அது எப்பப்பெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேனோ எனக்கு சர்ச்சிங் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து செலக்ட். ஸோ செலக்ட் வந்து எதுக்குன்னா அப்படின்னா, அந்த சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அது சர்ச் பண்ணதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த செலக்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா. இப்போ என்னோடய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ பாருங்கள், நான் டிஏஎம் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன், தாம்பரம் வந்துச்சு பாருங்கள். லிஸ்ட்டு டிஸ்பிளேட்னு ஃபஸ்ட்டு வந்துச்சா, அதுக்கப்புறமா எனக்கு சர்ச்சிங் வருது. ஏன்னா இப்போ அது ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்குது, சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு செலக்டட்னு மாறிடுச்சு. சரிங்களா. ஸோ இதுதான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இதில் வந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் அப்படின்னு தந்திருக்கேன். இந்த க்ளோஸை இப்போ எடுத்து விட்டுறேன். எப்போல்லாம் என் லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணுறேனோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லிஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். கொடுத்து விட்டுறேன். இப்போ பாருங்கள், லிஸ்ட் டிஸ்பிளேட், சர்ச்சிங், செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செலக்டட், லிஸ்ட்டு க்ளோஸ்டு. லிஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஆனால் லிஸ்ட்டு க்ளோஸ்டுங்கிற அந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா. ஐ ஹோப்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு தி ஸ்லைட்ஸ். அடுத்து நம்ம டேப்ஸ் விஜெட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இது நம்ம அக்கார்டியன் மாதிரி தாங்க. சரிங்களா. அக்கார்டிங்கில் ஒரு ஷட்டர் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, பட் இங்கே வந்து எப்படி இருக்கும்னா இண்டிவிஜுவலாக ஒரு சர்டன் பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளிப் எஃபெக்ட் தர மாதிரி இருக்கும் நமக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட்டில் தான் இது ஒர்க் ஆகும். அண்ட் அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஆங்கர் டேக் கண்டிப்பாக தந்தே ஆகணும், இல்லைனா அது ஒர்க் ஆகாது. இது அதோட சின்டாக்ஸு. அண்ட் இதில் ஒரு சில செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவ். இது நம்ம அக்கார்டியனில் பார்த்த மாதிரியே தான், எந்த டேப் ஆக்டிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி. அண்ட் கொலாப்சபிள் கூட அங்கேயே நம்ம பார்த்தோம், அதனால் திருப்பி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டைப் ஆஃப் ஈவெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், மவுஸ் ஓவர் பண்ணும்போது இல்லை மவுஸ் அவுட் பண்ணும்போது, மவுஸ் கிளிக் பண்ணும்போது எந்த மாதிரி ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி தான் இது. அண்ட் டிசேபிள்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்டு ஷோ, இந்த ஷோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப்ஸுக்கு வந்து அந்த டேபு ஷோ ஆகும்போது என்ன டைப் ஆஃப் அனிமேஷன் வந்து அதை எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி. அண்ட் ஹைடுன்னு வரும்போது அந்த டேபு வந்து ஒரு டேப்ல இன்னொரு டேப் நீங்கள் தாவும்போது அது ஹைட் ஆகுது இல்லையா, அப்போ அதுக்கு என்ன அனிமேஷன் தரணும்னு சொல்கிறதுக்காக வேண்டியது. அண்ட் இதில் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கார்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் அங்கே க்ரியேட்டு, பிஃபோர், ஆக்டிவேட் அண்ட் ஆக்டிவேட். சரிங்களா. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ மச் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் நீடட் ஃபார் திஸ். அண்ட் நம்ம கோடுக்கு போவோம். ஃபைன், நம்மளோட கோடை பார்ப்போம் இப்போது. ஸோ என்னோடய பாடி செக்ஷனில் பாருங்கள், நான் ஒரு பேரண்ட் டிஃப் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து வெப்பு.
அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டர் லிஸ்ட் கூட ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் நான் ஒரு ஆங்கர் டேக் தந்து அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷனாக தந்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வெளியில் வந்து நான் 3 div டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஐடி வந்து பார்த்திங்கன்னா HTML, CSS அண்ட் JS. அது இந்த இடத்துல நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய jQuery கோடுக்கு போகிறேன். என்னோடய div டேக் வந்து tabsங்கிற அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். உள்ளே பாருங்கள் active1 அப்படின்னு தந்திருக்கேன். active1 என்ன அர்த்தம்? என்னோடய ஃபஸ்ட் எலிமெண்ட்டை அது டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட் எலிமெண்ட்னா 0 1, நம்ம ஆர்டர் படி அது செகண்ட் எலிமெண்ட்டு. அண்ட் கொலாப்சிபிள் ட்ரூ அப்படின்னு தந்திருக்கேன். ஸோ கொலாப்சிபிள் ட்ரூனா என்ன? அந்த பர்டிகுலர் டேபை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், சரிங்களா? இன்னொரு டேபை கிளிக் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஹைடு ஷோ அப்படின்னு தந்திருக்கேன். ஹைடு வந்து எப்போல்லாம் அந்த டேபை நான் கிளிக் பண்ணுறேனோ எனக்கு ஃபேட் எஃபெக்ட் தரணும். எப்போல்லாம் அந்த டேபை நான் அது எனக்கு jQuery கோட் எனக்கு காமிக்குதோ எனக்கு அப்போ பவுன்ஸ் எஃபெக்ட் எனக்கு தரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் எப்போ நடக்கணும் அப்படின்னா, நான் எப்போல்லாம் என் மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேப் மேலே வைக்கிறேனோ, மவுஸ் ஓவர் பண்ணுறேனோ, எனக்கு அந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணிடுறேன், இந்த அலர்ட் மெசேஜஸை. ஸோ இல்லைன்னா அடிக்கடி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைன். ஸோ இப்போ இது என்னோடய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. அண்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த இடத்துல பாருங்கள் CSSல தான் ஃபஸ்ட்டு என்னோடய அவுட்புட் வந்துச்சு, சரிங்களா? நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்து CSSல தான் ஃபஸ்ட்டு நிற்கும். ஏன் அப்படின்னா ஆக்டிவ் வந்து 1 நான் செட் பண்ணியிருக்கேன். 0ன்னு செட் பண்ணியிருந்தேன்னா HTML வந்து நிற்க போகுது, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மவுஸை தூக்கிட்டு போய் HTML மேலே வைக்கிறேன். HTML மேலே வச்ச உடனே பாருங்கள் CS ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு HTMLக்கு வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இன்னொன்று கவனித்து பார்த்தீங்கன்னா ஹைட் எஃபெக்ட் வந்து பாருங்கள் ஃபேட் ஆகுது, ஷோ எஃபெக்ட் வந்து பவுன்ஸ் ஆகுது. பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் அப்படியே குதிச்சுட்டு வரும், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் குதிக்குது, HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் குதிக்குது. அது என்னோட ஷோ எஃபெக்ட், பவுன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதான் இந்த இடத்துல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் கொலாப்சபிள் ட்ரூ பாருங்கள், நான் அது மேலே ஹோவர் பண்ணுறேன், திருப்பியும் HTML கொலாப்ஸ் ஆகிடுச்சு. திருப்பி அது மேலே ஹோவர் பண்ணுறேன், திருப்பி காமிக்குது. திருப்பி அது மேலே ஹோவர் பண்ணுறேன், கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ நம்ம அக்கார்டியன் பார்த்த மாதிரியே தான், பட் த ஒன்லி திங் இஸ் இட்ஸ் அண்ட் டேப், சரிங்களா? ஸோ இப்போ என்னோடய கோடு போகிறேன். கோடு போயிட்டு ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போது எப்போல்லாம் என்னோடய டேப் க்ரியேட் ஆகுதோ எனக்கு அலர்ட் மெசேஜ் க்ரியேட்டட்னு காட்டும். அதேவே ஆக்டிவேட் அப்படின்னு வரும்போது அந்த அனிமேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்டிவேட்டட் ஆஃப்டர்னு வரும். அண்ட் அந்த அனிமேஷன் நடக்கிறதுக்கு முன்னால் என்ன ஆக்டிவேட்டட் பிஃபோருங்கிற அந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது, சரிங்களா? இது நம்ம அக்கார்டியனில் பார்த்த மாதிரியே தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ என்னோடய ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், க்ரியேட்டட்னு வந்துடுச்சு ஃபஸ்ட்டு. வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஏதாவது ஒரு எலிமெண்ட் மேலே ஹோவர் பண்ணேன்னா பாருங்கள் ஆக்டிவேட்டட் பிஃபோர்னு வருது. எந்த அனிமேஷனுமே அக்கர் ஆகலைன்னு, அந்த பவுன்ஸ் எஃபெக்டில் எதுவுமே வரல. ஓகே ஃபைன். இப்போ அந்த பவுன்ஸ் எஃபெக்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஆக்டிவேட்டட் ஆஃப்டர் அப்படிங்கிறது அந்த அலர்ட் மெசேஜ் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக்டிவேட்டுங்கிற அந்த ஈவெண்ட் வந்து ஒன்ஸ் அந்த அனிமேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு தி ஸ்லைட்ஸ். அடுத்து நம்ம ப்ரோக்ரஸ் பார் விஜெட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரோக்ரஸ் பார் வந்து நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பார் வந்து லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னருக்கு வந்து லோட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணோம் இல்லையா? அதை வச்சு நம்ம எத்தனை நேரத்துக்கு இல்லை எத்தனை தூரம் அந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம jQueryல கூட ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த டாஸ்கோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதான் அதோட சின்டாக்ஸு, செலக்டர் டாட் ப்ரோக்ரஸ் பார் அப்படின்னு நீங்கள் தந்துடலாம். அண்ட் இதில் ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. இட் இஸ் யூஸ் டு செட் த வேல்யூ ஃபார் த ப்ரோக்ரஸ் பார். உங்கள் ப்ரோக்ரஸ் பாரில் இருக்கிற அந்த வேல்யூவை செட் பண்ணணும். வேல்யூ இன் த சென்ஸ் கன்சிடர் அந்த பார் லோட் ஆகிட்டே வருது இல்லையா? சரிங்களா? அது எத்தனை தூரத்துக்கு அது லோட் ஆகணும் நம்ம அதை செட் பண்ணலாம். மினிமம் 0லேருந்து செட் பண்ணலாம், மேக்ஸிமம் 100 வரையும் செட் பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கூட செட் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சுங்கிற இந்த ஈவெண்ட் இருக்குது. இந்த சேஞ்ச் ஈவெண்ட் எப்போல்லாம் ட்ரிகர் ஆகும் அப்படின்னா உங்கள் ப்ரோக்ரஸ் பாரில் இருக்கிற இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? உங்கள் இந்த லோட் ஆகிறது உங்கள் கணக்கு தெரியுது இல்லையா? அப்போது இந்த சேஞ்சுங்கிற இந்த ஈவெண்ட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும்.
ஒன்ஸ் அந்த லோடிங்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு அண்ட் என்னோடய ப்ரோக்ரஸ் பார் வந்து 100க்கு கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டுங்கிற அந்த ஈவெண்ட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் எல்லாத்தையும் இல்லுஸ்ட்ரேட் பண்ணுற பைக்கில் நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஃபைன், நம்ம இப்போ சின்ன கோடு ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ என்னோடய பாடி செக்ஷனில் பாருங்கள், நான் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து B1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் 2 div tag க்ரியேட் பண்ணியிருக்கேன், D1 and D2ன்னு. ஸோ இப்போ என்னோடய ஸ்டைல் வந்து பாருங்கள், இந்த ஸ்டைலில் வந்து .ui-progress-bar-value அப்படின்னு வந்திருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரோக்ரஸ் பாருக்கு. இது எதுக்கு இங்கே யூஸ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ரஸ் பாரில் அந்த பார் லோட் ஆகிட்டே வரும் இல்லையா, அந்த லோட் ஆகிற வேல்யூக்கு நான் கலர் தரலாம், இல்லை என்ன ஆட்ரிபியூட் வேணாலும் தரலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து jQuery UI.cssங்கிற இந்த UI CSS ஃபைல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இன்கேஸ் நான் இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த UI-progress-bar-valueங்கிற இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து ஆரஞ்சாக மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ அந்த லோட் ஆகிறது என் கண்ணுக்கு கிளியராக தெரியும். அதுக்காக வேண்டி தான் இது பண்ணேன். சரிங்களா? அதுக்கப்புறமா என்னோடய ஸ்கிரிப்ட் டேக்கில் வந்து document.ready ஃபங்க்ஷன் கீழே ஃபஸ்ட்டு என்னோடய பட்டனை கிளாஸ் பட்டன் விஜெட்டை நான் கூப்பிட்ருக்கேன், #b1.button அப்படின்ட்டு. ஸோ இந்த பட்டன் வந்து ரொம்ப தீமிக்காக அனிமேட்டடாக இருக்கும். இந்த பட்டன் நார்மல் பட்டன் மாதிரி இருக்காது. சரிங்களா? ஸோ என்னோடய பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட வேல்யூ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு வேரியபிளில் வந்து செட் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த செட் இன்டர்வல்ங்கிறது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் சீரிஸில் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம், அது வந்து அனிமேஷன் மூலமாக ஒவ்வொரு செகண்டுக்கு இந்த இடத்துல கீழே பாருங்கள், நான் இந்த இடத்துல 10 ms வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு 10 ms இன்டர்வல்லையும் நான் என்ன உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி தரேன், அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை செய்ய அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதுதான் அந்த செட் இன்டர்வலோட யூஸு. ஸோ இப்போ இந்த செட் இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல v + 1 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதாவது என்னோடய v வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இரு, 0லேருந்து 1 ஆக்கு, 1லேருந்து 2 ஆக்கு, 2லேருந்து 3 ஆக்கு, அப்படியே ஆக்கிட்டே போ அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த இடத்துல $#d1.progress-bar அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ #d1 வந்து என்னோடய ஃபஸ்ட்டு div tag இல்லைங்களா? ஸோ அதுக்கு ப்ரோக்ரஸ் பார் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் value:v அப்படின்னு வந்திருக்கேன். நான் வேல்யூனா நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி நம்ம ப்ரோக்ரஸ் பாரோட வேல்யூ செட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அந்த v என்னது, ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய v வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேஞ்சுங்கிற ஈவெண்ட் எப்போல்லாம் அக்கர் ஆகும் அப்படின்னா, என்னோடய ப்ரோக்ரஸ் பார் வேல்யூ இருக்குது இல்லையா, ஸோ இந்த என்னோடய ப்ரோக்ரஸ் பார் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆக ஆக எனக்கு லோடிங் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் மெசேஜ் வந்து என்னோடய D2 டேக்கில் டிஸ்பிளே ஆகுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் கன்சிடர், நான் இந்த இடத்துல பாருங்கள் இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன். இந்த இஃப் கண்டிஷன் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய v அதாவது அந்த இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, 1 2 3ன்னு, ஒன்ஸ் v வந்து 100க்கு போயிடுச்சு அப்படின்னா, 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டேட்டஸ் மெசேஜ் என்னவா டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், இந்த D2வில் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எத்தனை மில்லி செகண்ட் நடக்கணும் அப்படின்னா 10 ms நடக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்னோடய ப்ரௌசர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இதை. ஸோ இப்போ என்னோடய பட்டன் வந்துச்சு. இப்போ பாருங்கள், இது அனிமேட்டடாக இருக்குது, ஏன்னா இந்த பட்டன் மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த ப்ரோக்ரஸ் பார் காட்டிடுச்சு. அண்ட் அந்த கவனிச்சிங்களா, அந்த ஆரஞ்சு லோட் ஆகிட்டே வருது. அண்ட் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி லோட் மீ பண்ணுறேன். கீழே என்னோடய ஸ்டேட்டஸ் மெசேஜ் பாருங்கள், லோடிங். ஒன்ஸ் அது 100 ரீச் ஆன உடனே எனக்கு கம்ப்ளீட்டட்னு எனக்கு ஸ்டேட்டஸ் மெசேஜ் மாறிடுச்சு. இது நம்ம பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நிஜமாகவே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் மெசேஜ் காமிக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படுறேன். அண்ட் டு டூ அ ஸ்மால் சேஞ்ச், இந்த இடத்துல நான் 10 செகண்ட்ஸ் பதிலாக கன்சிடர் நான் 60 செகண்ட்ஸ் அப்படின்னு தரேன், 60 ms அப்படின்னு தரேன். ஸோ இப்போ இதை என்னோடய ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். திருப்பி லோட் மீ கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ மெதுவாக போகுதுன்னு. 10 கொடுத்தேன், இப்போ 60 தந்திருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஐ ஹோப்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்.
Now let's get back to the slides. ஓகே, இப்போ நம்ம ஸ்மால் பிரேக் ஒன்று எடுத்துப்போம். பிரேக் அப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற விஜெட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.